வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சுபானு கோபிநாத். இது வந்து ஒரு Q&A வீடியோ. நான் வந்து சாட்டர்டே வந்து ஒரு Q&A செஷன் ஒரு 4-5 Q&As Q&A ஸ்டோரிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஒண்ணு மிஸ் ஆனாலுமே இன்னொன்னுல நீங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து நீங்க கேட்டுருவீங்க அப்படின்றதுனால இதுல மோஸ்டா ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் அண்ட் அது நம்மளோட பிசிஓடி ரிவர்சல் ஜேர்னிக்கோ இல்ல பிசிஓஎஸ் ரிவர்சல் ஜேர்னிக்கோ ஹெல்ப் ஆகுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கொலாச் பண்ணி இந்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு என்னோட பதில சொல்ல போறேன். ஸோ ஒரு கொஷின்ஸாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் என்னை பற்றி பர்சனலாக இருக்க எந்த கொஷின்ஸுமே நான் இந்த வீடியோவில் டச் பண்ணல. பிகாஸ் இந்த சீரீஸ் எல்லாமே பிசிஓடி பற்றி இருக்கிறதுனால நான் வந்து பிசிஓடியை பற்றி என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்னோட ஆன்சரை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப 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 ரிப்பீட்டடான கொஷின். ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் கசாயம். அது வந்து என்னோட மந்திரமாகவே போயிடுச்சு. மார்னிங் என்னோட ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் கசாயம். ஃபர்ஸ்ட் கோகோனட் ஆயில் பற்றி பேசுவோம். கோகோனட் ஆயில் அப்படின்றது இந்த மாவு அரைப்பாங்கல்ல, மிளகாத்தூள் அந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் செக்கில் அரைப்பாங்கல்ல, அந்த இடத்துலேருந்து வாங்கின கோகோனட் ஆயில், செக்கில் அரைச்சி வாங்கின கோகோனட் ஆயில். இது வந்து நார்மலாகவே வந்து செக்கில் அரைச்ச எண்ணெயே விற்கிறாங்க. ஒரு சில நெய் அதெல்லாம் விற்கிற இடத்துலையும் விற்பாங்க, நார்மலாக கோகோனட் ஆயில் விற்கிற இடத்துலையும் விற்பாங்க. நான் வந்து இந்த டயட் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க டயட்டுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேலியோ டயட்னு ஒன்று பண்ணேன். அந்த பேலியோ டயட் செம்மையாக ஒர்க் ஆகும். பிகாஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக லோ கார்பா நோ கார்பான்லாம் தெரியாது. பட் ஒரு 40 கிராம்ஸ் கீழே தான் நம்ம கார்ப்ஸ் எடுத்துக்கணும். அப்போ வந்து நான் ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். அப்போ ஃபாலோ பண்ணது தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் கோகோனட் ஆயில் அண்ட் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறது அண்ட் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது. இதெல்லாம் வந்து அப்போ ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்பத்துலேருந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்து நான் வந்து இந்த கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் வந்து குட் ஃபேட்ஸா. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் போகும்போது என்னென்னவோ சாப்பிட்றோம், நல்லதை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். பேலியோ பண்ணிட்டு இருக்கும்போது கோகோனட் ஆயில் வந்து குடிக்கணும் அப்படின்றது பேலியோலே ஒரு கண்டிப்பான ஒரு ரூல். எம்டி ஸ்டொமக்கில் ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம கோகோனட் ஆயில் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு பேலியோ டயட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள். பிகாஸ் நான் மோர் தென் ஒரு 70-80 டேஸ் இருந்திருக்கேன். என்னோட 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் டிலே ஆன பீரியட்ஸ் வந்து அந்த பேலியோ பண்ணி தான் வந்துச்சு. எனக்கு அப்போ எதுவுமே தெரியாதுல. அப்போ எனக்கு தெரியாது, நார்மலாக வாழ்க்கையை வாழ்ந்தாலே பீரியட்ஸ் வந்துடும். நான் வந்து என்னை வந்து இல்லை எனக்கு பீரியட்ஸ் ஒன்றுன்னு கஷ்டப்பட்டு பட் 7th டேலையோ 8th டேலையோ எனக்கு அது பீரியட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே லேர்னிங் தானே. நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பேனா, அப்போ எனக்கு ஓரளவுக்கு பண்ணேன், அது எனக்கு வந்துச்சு. தென் அகெயின் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னிலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து பேலியோ பண்ணதுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் அட் த சேம் டைம் அதில் நிறைய குட் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் நார்மலாக பார்ப்பீங்களா அந்த 2 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துப்பேன். மேக்ஸிமம் என்னோட ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு இல்லைனா ஃபர்ஸ்ட் மீலுக்கு முன்னாடி எடுத்துருவேன். இல்லை நான் எங்கன்னா போகிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து அங்கே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைனா அன்எக்ஸ்பெக்டடாக ஃபர்ஸ்ட் மீல் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்னா அப்போவுமே நான் செகண்ட் மீலுக்கு முன்னாடி இல்லைனா தேர்ட் மீலுக்கு முன்னாடி இதை எடுத்துப்பேன். அண்ட் அதுலேயே இன்னொன்று வந்து ஹேர் கேர் கசாயம். அது என்னன்னா 5K ஹேர் கேர். இதே சேனலில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது எப்படி நான் வந்து அந்த கசாயம் செஞ்சேன், எப்படி சாப்பிட்டுட்ருக்கேன், ஏன் அதை சாப்பிட்டுட்ருக்கேன், அது நமக்கு பிசிஓடிக்கு, ஹேர் ஃபால்க்கு, ஹேர் க்ரோத்துக்கு, இது எல்லாத்துக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமென்ஷன்லையுமே நான் அதுக்கான பதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ், நீங்கள் எப்போ எழுந்துப்பீங்க, எப்போ தூங்குவீங்க? மார்னிங் வந்து நான் வந்து 5:30க்கு எழுந்துப்பேன். ஈவினிங் வந்து 9:30லேருந்து 10க்குள்ளே தூங்கிடுவேன். ஸோ இந்த 10 to 5 இதுதான் என்னோட ஸ்லீப் ஹார்ஸ். இந்த 7 ஹார்ஸ் வந்து நான் கண்டிப்பாக தூங்கிடுவேன். நான் வந்து ரொம்ப மார்னிங் பர்சன். அண்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு இருக்குது, நான் இந்த வேலையை இன்னைக்கு பண்ணி ஆகணும், இல்லை சம்திங் இஸ் பாதரிங் மை மைண்ட் அப்படின்ற போது மட்டும்தான் நான் வந்து ஒரு 10:30 11:30 அப்படி தூங்குறது. வேலை இருக்குது படிக்கணும் அப்படின்ற போது ஓகே தூங்கிடுவேன். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. சம்திங் இஸ் நாட் வெல், எனக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னும் போது, தூக்கம் வரல அப்படின்னும் போது அந்த ஒரு பர்டிகுலர் டேஸில் மட்டும் எனக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கிப்பேன். பட் நான் ஒரு மார்னிங் பர்சன். 5:30லேருந்து 6க்குள்ளே நான் எழுந்துக்கணும். அதுவும் இந்த சேலஞ்சில் நம்ம கடை வேற திறக்கணுமா, ஸோ வந்து கண்டிப்பாக 5:30க்கு நான் எழுந்துப்பேன். அண்ட் தேர்ட் திங் வந்து
பிசிஓடிக்கு வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என் சேனல்லே வந்து ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் வந்து என்னென்ன வீடியோஸ் பார்த்துலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதர் தென் தட் எனக்கு வந்து பிசிஓடிக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பாடி மூவ்மெண்ட் தான். லைக் உங்கள் பாடியை நீங்கள் மூவ் பண்ணாலே போதும். ஆனால் லைக் என்ன மாதிரினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. வாக்கிங் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா வாக்கிங் போங்க. இல்லை எனக்கு எக்ஸசைஸ் செய்ய பிடிக்கும்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், எனக்கு ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது இதெல்லாம் பிடிக்கும்னா ஜூம்பாஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் நார்மலாக வந்து நம்ம சேனல்லே நீங்கள் போய் பார்த்து பிசிஓடி யோகா அப்படின்னு பார்த்தா நான் டெய்லி போடுற வீடியோஸ்லேயே என்னென்ன யோகாஸ் போடுறேன்னு இருக்கு. அதை தாண்டி 3 வீடியோஸ் வந்து யோகா ரிலேட்டடாக இருக்குது. அதை தாண்டியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க. அண்ட் நான் வந்து ஒரு யோகா பர்சன். நான் வந்து யோகா தான் பண்ணுறேன். பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டே ஒன்று பண்ணுறீங்க, அது உங்களால் செகண்ட் டே பண்ண முடியலன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பிகாஸ் உங்கள் பாடி வந்து புதுசாக அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் 10 நாள் பண்ணியும் உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை வேறு ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பேர்லாம் எப்படி தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சு, பீரியட்ஸ் எப்படி தான் வர வச்சிங்க அப்படின்றத ஒரு கொஷினாக நீங்கள் வந்து ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு வந்து 2013லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. லைக் பீரியட்ஸ் வந்து தள்ளி 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 தான் வரும். அவன் ஒரு 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் ஆனாலுமே என்னை எட்டி பார்க்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் என்னோட 120 டேஸ் பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்ச். அந்த சேலஞ்சோட 3rd டேவே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, நான் இந்த நிலமையில நிறைய இருந்திருக்கேனா, ஸோ வந்து இந்த 3rd டேவே நம்ம சொல்லிட்டோம்னா லைக் உண்மையாகவே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 4th டே 5th டே இல்லை 10th டே வரைக்கும் வரலாம். மேபி அவங்களோட ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அது ஒரு 7 to 8 months டிலே ஆனதுனால தான் அது அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த 3rd டே வந்து நான் சொல்லிக்கல. அடுத்த சைக்கிள் கரெக்டாக வரும்போது நான் சொன்னேன். ஸோ என்னோட பிசிஓடி ரிவர்சலுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னென்னா, என்னோட ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் நான் நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணது தான். எப்படி இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம், நான் எப்படி பண்ணேன், ஹவ் ஐ ரிவர்ஸ் மை பிசிஓடி, நீங்கள் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் என்ன சாப்பிட்டேன்றத பார்த்து பார்த்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் என் பாடியை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோதான். ஸோ என்னோட பிசிஓடி வந்து சரி ஆகிட்டுருக்கு. அண்ட் என்னோட பீரியட்ஸ் வந்து இப்போ ட்ராக்ல இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் திங் வந்து சீட் சைக்கிளிங்கை பற்றி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சீட் சைக்கிளிங் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து இதுக்கப்புறம் வர டேஸில் போடுறேன். அண்ட் சீட் சைக்கிளிங் ஒர்க் ஆகுமா, உங்களுக்கு ஒர்க் ஆகியிருக்கா அப்படின்ற போது எனக்கு வந்து ஒர்க் ஆகியிருக்கு. அண்ட் நான் இன்னொன்றும் சொல்கிறேன், நான் வெறும் காலையில் எழுந்து இந்த சீட்ஸ், அடுத்த நாள் இந்த சீட், அந்த மாதிரி phase 1க்கு 2 சீட்ஸ், phase 2க்கு 2 சீட்ஸ் மட்டும் நான் பண்ணல. கூட சேர்ந்து என்னால் என்ன முடியுமோ அதுவும் பண்ணேன். ஸோ நீங்கள் சீட் சைக்கிளிங்கை ஒரு ஆப்ஷனாக வைக்கிறீங்க, சீட் சைக்கிளிங்காக சீட்ஸ்லாம் வாங்கி அதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்ற போது அதோட சேர்த்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட சேர்த்து டயட் இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா? பிகாஸ் இது பண்றோமா, இதோட சேர்த்து இதுவும் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு சீட் சைக்கிளிங்னால உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான், ஒர்க் அவுட் பண்ணதுனால பீரியட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான், டயட் பண்ணதுனால பீரியட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். பிகாஸ் சீட்ஸும் நமக்கு நல்லது, டயட்டும் நமக்கு நல்லது, ஒர்க் அவுட்டும் நமக்கு நல்லது. இதை தாண்டி சீட் சைக்கிளிங் எப்படி பண்ணணும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு லாங் வீடியோ போடுறேன். அடுத்த கொஸ்டின், ஃபாஸ்டிங் சொல்றீங்களே என்ன, ஐஎஃப்னா என்ன, ஈட்டிங் விண்டோனா என்ன, ஃபாஸ்டிங் விண்டோனா என்ன, இதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்மளோட பாடி இருக்குல்ல, நம்ம பாடிக்கு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் வந்து எந்த ஃபுட்டும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ அந்த கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம பாடிக்குள்ளே எந்த ஃபுட்டும் போகாதா, அப்போ நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும் தானே. அந்த தேவைப்படுற எனர்ஜியை நம்ம பாடி என்ன பண்ணும், ஆல்ரெடி ரொம்ப காலமாக தேக்கி வச்சிருக்கோம்ல ஃபேட்ஸு, அவனை எரிச்சு எனர்ஜியாக மாற்றி தென் இட் மேக்ஸ் அ ஃபியூவல் டு த பாடி. ஓகே, இதுதான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நடக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 9 மணிக்கு இன்னைக்கு காலைல சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, நைட்டு 6 மணிக்கு முடிச்சிடுறேன். ஸோ இந்த 6 மணிக்கு மேலே பாடியில் ஒரு சில மெக்கானிசம் நடக்கணும், 9 மணி வரைக்கும் ஒரு சில மெக்கானிசம் நடக்கும்ல. அப்போ நான் என் பாடிக்கு எதுவுமே கொடுக்கலன்னா என் பாடி வந்து ஃபாஸ்ட்னா பட்னி போடுறேன். என் பாடிக்கு எதுவுமே கொடுக்காம, பிகாஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் 9 to 6க்குள்ளே கொடுத்துட்டேன். ஃபாஸ்ட் போடும்போது என் பாடிக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்போ அது என்ன பண்ணும், ஆல்ரெடி என் பாடியில் வந்து நிறைய ஃபேட்ஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அதை பேர்ன் பண்ணி எனர்ஜியாக மாற்றி என் பாடியை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். இதுலேயே வந்து நிறைய விண்டோஸ் இருக்குது. விண்டோஸ் இன் த சென்ஸ் லைக் இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட் பண்ணணும், இவ்வளோ நேரம் சாப்பிடணும், அதான் விண்டோஸ். ஓகேங்களா? அதில் வந்து 12:12 இருக்குது, 20:4 இருக்குது, 16:8 இருக்குது, ஏன் 14:10 கூட இருக்குது. இல்லை நீங்களே ஒரு 6 hours
5 ஹார்ஸ் 7 ஹார்ஸ் அப்படி சொல்லிட்டு உங்க பாடியை ஃபாஸ்ட் பண்ணலாம். அந்த 7 ஹார்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸ்லீப் பண்ற டைம் எடுத்துக்கோங்க. சரி, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்மளோட எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஃபேட்லாம் பர்ன் ஆகி நமக்கு ஃபியூவலா வருது. ஓகே, குண்டா இருக்கவங்க வந்து ஒல்லியாவாங்க. தட் இஸ் ஃபைன் தான். இப்ப இது வந்து பிசிஓடி எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, நம்ம ஃபாஸ்ட் இருக்கோம்ல, அந்த நேரத்துல நம்மளோட பிளட் சுகரோட லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பிகாஸ் நம்ம உடம்புக்குள்ள எந்த ஃபியூவலும் போல. ஃபியூவல் போனா தானே நம்மளோட பான்க்ரியாஸ் வந்து இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பிகாஸ் அதுல இருந்து எனர்ஜியை ட்ரைவ் பண்ணி நம்ம பாடிக்கு கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆல்ரெடி நமக்கு வந்து இன்சுலின் லெவல்ஸ் வந்து ஹையா இருக்கிறதுனால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுனால பிசிஓடி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் பண்ணும்போது நார்மலா எப்படி இருக்கும், இப்போ ஆல்ரெடி ஹையா இருக்கு, நான் வந்து ஃபுட்டு கொடுக்கல, அப்ப ஃபாஸ்ட் பண்றேன்னா அப்ப லைக் இது ஹை ஆகாது, இருக்கிற இன்சுலினை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளோட இன்சுலின் லெவல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும், பாடியில ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி இந்த ஃபேட்ஸ்லாம் வந்து பர்ன் ஆகி நம்ம இன்னும் ஒல்லியாவும் லைக் எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ஆனா இங்க தான் we are doing a big wrong. லைக் நானும் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மணி கணக்கா ஃபாஸ்ட் பண்றது. ஓகேவா? இன்னும் ஓஎம்ஏடின்னு இருக்கு, 1 மீல் அ டே 23:1. அதெல்லாம் வந்து ஒரு சிலர்லாம் பண்றாங்க. ஈவன் நானுமே பண்ணியிருக்கேன். ஆனா என்னன்னா, சரி நம்ம வந்து ஒரு மீல் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். எங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்றது? ஸோ இது எல்லாமே வந்து இப்ப நான் வந்து ஒரு வீட்ல தான் இருக்கேன், என்னை சுத்தி எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெர்சனுக்கு வந்து இது ஓகேவா இருக்கும். பட் நம்ம ஒரு நாளைக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும், நம்ம நிறைய பண்ணணும், நிறைய எனர்ஜி நமக்கு வந்து ட்ரெயின் அவுட் ஆகிட்டே இருக்கு, நம்ம இங்கேருந்து அங்கே போகணும், இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்ற போது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நான் என்ன பெஸ்ட்னு சொல்வேன்னா, 14:10 ஒரு ஃபாஸ்டிங் இருக்கு. அதாவது 14 ஹார்ஸ் நம்ம நல்லா சாப்பிட போறோம், ஜஸ்ட் 10 ஹார்ஸ் மட்டும் தான் ஃபாஸ்ட் பண்ண போறோம். அதுவும் சிம்பிளா நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்களே, 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க, 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. அது நீங்க பண்ணீங்கனாலே போதும். இப்ப இன்னைக்கு 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுறோம், அடுத்த நாள் நீ வந்து எவ்வளோ சீக்கிரம் எழுந்து, ஏன் நீ 4 மணிக்கு எழுந்து சாப்பிட்டாலும் உனக்கு ஃபாஸ்டிங் டைம் செம்மையா இருக்கும். இல்ல நம்ம 6 மணிக்கு எழுந்து பொறுமையா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துக்கினாலும் ஃபாஸ்டிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து பிசிஓடி, வெயிட் லாஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட வெயிட் லாஸை தாண்டி ஃபேட் லாஸ் இருக்குல்ல, அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சரி, நீங்க எப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ என் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து 10 to 6 அந்த 8 ஹார்ஸ் இருக்குல்ல, அந்த 8 ஹார்ஸ்க்குள்ள தான் நான் சாப்பிடுவேன். 10 மணிக்கு மேலே சாப்பிடுவேன், 6 மணிக்குள்ள சாப்பிடுவேன். இல்லை ஒரு சில டைம்ஸ் வந்து 6க்கு மேலே ஆயிடுச்சு, நான் ஒரு 7 8க்கு பண்ணுறேன்னா அடுத்த நாள் அதுக்கேற்ற மாதிரி லைக் எவ்வளோ ஹார்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறனோ அவ்வளோ ஹார்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படியே எனக்கு பசிச்சுன்னா சாப்பிட்டுருவேன். ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு என் மைண்டில் இருக்கும். ஆனால் அதுக்காக நான் பசிச்சு வெயிட் பண்ணி அப்படி இல்லை. ஆனால் லைக் ஓரளவுக்காவது நம்ம பாடி நம்ம புஷ் பண்ணி தானே ஆகணும். ஸோ இதுதான் என்னோட ஃபாஸ்டிங் விண்டோ. நான் வந்து 10 AM to 6 PM இதுக்குள்ள சாப்பிடுவேன். லைக் 1 ஹவர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. 6னா சில டைம் 6ஏ இருக்காது, 6க்கு தான் எனக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும், இல்லை 6க்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அந்த மாதிரி ஒரு டைம்ஸ்ல அடுத்த நாள் வந்து 11 12 ஆக்கிடுவேன். அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் வேணும் அப்படின்றத நீங்க வந்து இந்த பர்டிகுலர் வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம பார்ட் 2 போடுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.